Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல PGTRB Englishல 10th unitோட important MCQs பார்க்குறோம். First question, indistinguishable and identical fall under dash category. Options: near synonyms, homonyms, absolute synonyms, antonyms. Correct option C, absolute synonyms. அதாவது இந்த absolute synonyms பார்த்தீங்கன்னா almost identical meanings இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரேரான ஒரு synonyms இருக்கும். அந்த மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு மீனிங்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஒன், what is the semantic term for a word that has the opposite meaning to another word? Options: homonym, antonym, synonym, paronym. Correct option B, antonym. பொதுவா ஒரு வேர்டோட ஆப்போசிட் மீனிங்கே நம்ம ஆண்டோனிம் அப்படின்னு சொல்றது. இங்க டிஃப்ரெண்டா சிமான்டிக் டேர்ம் கேட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி வேணா இருக்கலாம், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஆன்சராகவே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்த ஆண்டோனிம்ஸ் மாதிரி. ஆனால் கொஸ்டின்ஸில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போதும் ஆன்சர் அதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, next one. The word antonym is derived from a dash language. Options: Latin, Old English, Middle English, and Greek. Correct option D, Greek. அதாவது antonym அப்படின்னு சொல்லும்போது anti opposite plus onym அப்படின்னா பேர். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிரீக் ரூட்ஸை சேர்ந்தது. ஆண்டோனிம் அப்படின்ற வேர்டு கிரீக்ல இருந்து டிரைவ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், heavy lightness and loving hate are the examples of dash. Options: irony, oxymoron, paradox, simile. யூனிட்ல figures of speech கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இது. ஸோ டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த டெஃபினேஷன் இது தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னாலே இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்ட் ஆப்ஷன் பி, oxymoron. அதாவது oxymoron is a phrase with contradictory words placed together. அதுதான் heavy lightness, loving hate, அதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், what type of morpheme is a prefix or suffix? Options: free, root, bound, phrase. கரெக்ட் ஆப்ஷன் சி, பவுண்ட். அதாவது ஒரு பவுண்ட் மார்ஃபேம் பார்த்தீங்கன்னா அது தனியா இருக்காது. இட் காண்ட் ஸ்டாண்ட் அலோன். அப்படி இல்லாம ப்ரிஃபிக்ஸோ இல்லை சஃபிக்ஸோ, அதாவது எல்ஒய்ல முடிகிற மாதிரியோ அப்படின்ற பேஸ் வேர்டோட சேர்ந்து இருக்கும். அதுதான் பவுண்ட் மார்ஃபேம் தான் இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். வாட் டைப் ஆஃப் மார்ஃபேம் இஸ் எ ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ்? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சஃபிக்ஸ் ly in the word quickly? Options: noun to verb, adjective to adverb, verb to adverb, noun to adjective. Correct option B, adjective to adverb. அதாவது quick அப்படின்றது ஒரு adjective நமக்கு தெரியும். இதுல ly ஆட் பண்ணும்போது quickly அப்படின்னு மாறுது. அதாவது adjective adverb மாறுது. Next one, a phrase does not contain a dash verb. Options are finite, regular, lexical, linking. Correct option A, finite. ஏன் அப்படின்னா a phrase has no finite verb. ஆனால் அதில் non-finite verbs மற்றதெல்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு phrase-ல ஒரு finite verb இருக்காது. Next one, a small black puppy is an example of a dash phrase. Options: prepositional, adjective, noun, verb. Correct option C, noun. இது ஒரு noun phrase அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த phrase ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா a small black puppy அப்படின்றது ஃபுல்லாவே அந்த பப்பியை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. சின்னதா கருப்பா அப்படின்னு எல்லாமே சொல்றது அந்த பப்பியை ரிலேட் பண்றது. அதனால இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நத்திங் பட் a noun phrase. Next one, what linguistic advantage is gained by the use of different types of phrases like noun, verb, and prepositional phrases? Options: formality, flexibility, predictability, ambiguity. Correct option B, flexibility. அதாவது different phrases நமக்கு இருக்கு. அதாவது அதோட மீனிங்ல பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஆனா அதோட flexibility எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ல தான் அதோட flexibility இருக்கும். அதுதான் ஒரு linguistic advantage பார்க்கப்படுது. Next one,
Which type of synonym can be used without changing the meaning of a sentence? Options near, partial, absolute, common. Correct option option C, absolute. The absolute synonyms அப்படின்றது பார்த்தீங்கன்னா replace பண்ணும். ஏன் அப்படின்னா வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங் நம்ம வந்து ஒரு வேர்டு இல்லைன்னா அப்சல்யூட் மீனிங் இருக்கக்கூடிய இன்னொரு சினானிம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை அண்டு பர்ச்சேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் மீனிங் தான். பியூஒய் பை அண்டு purchase. Next one. Words like excellent and good differ in dash. Options tone, grammar, spelling, structure. அதாவது இந்த எக்ஸலண்ட்டும் இந்த குட் அப்படின்றது எந்த விதத்தில் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது, டோன்லையா, கிராமர்லையா, ஸ்பெல்லிங்லையா, ஸ்ட்ரக்சர்லையான்னு பார்த்தா கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, டோன். அதாவது ரெண்டுத்துக்குமே சிமிலர் மீனிங் தான். ஆனால் இந்த டோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் அப்படின்ற வேர்டு குட் அப்படின்ற வேர்டை விட ஸ்ட்ராங்கராக இருக்குது. அந்த டோனில் தான் அது ரெண்டுமே வந்து டிஃபர் ஆகுது. மற்றபடி ஸ்பெல்லிங்லேயோ, கிராமர்லேயோ, ஸ்ட்ரக்சர்லேயோ எந்த மாறுபாடுமே கிடையாது. ஐ மீன் டிஃபரன்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். The word undeserved contains how many affixes? Options are 0, 1, 2, 3. Correct option option C, 2. இது எல்லாருமே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதாவது ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேர்ந்தது தான் நம்ம வந்து affixes அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்டிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா அன் அப்படின்றது ஒரு ப்ரிஃபிக்ஸு, லாஸ்ட்டில் ஈடி இருக்கு இல்லையா, அது ஒரு சஃபிக்ஸு. ஸோ டோட்டலாக ஒரு ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேரும்போது ரெண்டு அஃபிக்ஸஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் ஆர் இஎஸ் இன் இங்கிலீஷ் கிராமர்? ஆப்ஷன்ஸ் ஷோ ஜெண்டர், டு இண்டிகேட் டிகிரி, டு ஃபார்ம் ப்ளூரல், டு ஷோ டென்ஸ். இது ஒரு ஈஸியான ஒரு கேள்வி தான். இந்த எஸ் அப்படின்றதும் இஎஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனும் இங்கிலீஷ் கிராமரில் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, டு ஃபார்ம் ப்ளூரல். கேட்ன்றது கேட்ஸாக மாறும், பாக்ஸ்ன்றது பாக்ஸஸாக மாறும். அதுதான் அதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் மெனி ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ்? ஆப்ஷன்ஸ் கிரீக் அண்ட் அரபிக், ஃப்ரெஞ்ச் அண்ட் சைனீஸ், லாட்டின் அண்ட் கிரீக், ஜெர்மன் அண்ட் ஸ்பானிஷ். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, லாட்டின் அண்ட் கிரீக். மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸ்க்கும் சஃபிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லாட்டின் அண்ட் கிரீக்கில் தான் வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன். Which of the following is an example of an adjective antonym pair? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க ஆப்ஷன்ஸ்ல. ஆன்சர், ஆஸ்க், லவுட்லி, சாஃப்ட்லி, ஹாட், கோல்ட், ஆன், ஆஃப். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, ஹாட், கோல்டு. அதாவது இந்த ரெண்டு வார்த்தைகளுமே வந்து ஆப்போசிட்ல அட்ஜெக்டிவ்ஸை வந்து ரெஃபர் பண்ணுது. அதாவது இந்த ரெண்டு வேர்டுமே, அதாவது ஹாட் அண்ட் கோல்டு, அது அட்ஜெக்டிவ்ஸ் இல்லைங்களா, அது வந்து ஆப்போசிட்ல அதோட மீனிங்ஸை சொல்லுது. ஹாட்னா கோல்டு மாதிரி, மற்றதெல்லாம் பாருங்க டிஃபரன்ஸ் இருக்கும். இது மட்டும்தான் வந்து லேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். Choose the correct English word that uses a Greek prefix meaning life. Options are biography, auditorium, benefit, absent. Correct option option A, biography. அதாவது பயோனா லைஃப், கிராஃபினா ரைட்டிங். பயோகிராஃபி அதாவது லைஃப் ஸ்டோரி. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரிலேட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன். Which type of a synonym is most frequently used in daily English? Options are partial, near, absolute, rare. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, நியர். இந்த நியர் சினானிம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணப்படுது. அண்ட் அப்சல்யூட் சினானிம்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், சேம் மீனிங்காக இருக்கும், வெரி ரேராக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் பார்ஷியல் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ரேர் பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து ஒரு கேட்டகரியே கிடையாது. இது ஆப்ஷன்ஸுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு வேர்டு. நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த கரெக்ட் வேர்டு தட் மீன்ஸ் ஆன் டாப் ஆஃப். ஆப்ஷன்ஸ் atop, afar, afloat, allowed. Correct option option A, atop. அதாவது லிட்ரலி ஆன் டாப் ஆஃப் சம்திங் அப்படின்ற மீனிங்ல வருது. நெக்ஸ்ட் ஒன். A phrase must have a group of words lack a dash meaning by itself. Options complete, main, verb, proper. கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, கம்ப்ளீட். இது வந்து ஒரு ஃப்ரேஸுக்கு ரிலேட்டடான ஒரு டெஃபினேஷன் தான் இல்லையா. A phrase must have a group of words but lack a complete meaning by itself. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. What does the prefix mega indicate in scientific terms? Options 100, 1 million, 1000, 10,000.
கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி 1 மில்லியன். அதாவது மெகாபைட் அப்படின்னு சொல்லும்போது 1 மில்லியன் பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மீனிங் தான். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து 10th யூனிட்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஏன்னா நியூ யூனிட் இல்லைங்களா, அதுல எப்படி எல்லாம் கேள்விகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வந்து நமக்கு எப்படி வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்பாங்க, டெஃபினிஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து கிராமர் வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th 10th வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து வீடியோஸ் கொடுத்துருப்போம் கிராமர் ரிலேட்டடாக ஃபார் டெட் எக்ஸாம்ஸ்க்கு. அதே தான் வந்து பிஜிடிஆர்பிக்குமே. இதுலையுமே நமக்கு வந்து நிறைய கிராமர் பார்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ பிஜிலையுமே நமக்கு சேர்த்துருக்காங்க. ஐ மீன் அந்த பேசிக் நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஃபுல் டாபிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே லெசனுக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஒரு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிக்கு அடுத்து கிராமர் வரும் பாருங்க, அதை நீங்க தள்ளி பார்த்தீங்கன்னாலே ஒரு யூனிட்டுக்குமே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ மேக் ஏ யூஸ் ஆஃப் இட். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா வழக்கம் போல உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.